Hi everybody, it's me Aishwarya. Welcome back to my channel Aishwarya's Daily Diary. இன்னைக்கு வீடியோ எஸ்பெஷலி யாருக்காகனா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்காக தான். பட் அவங்க மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸுமே இதை வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா செல்ஃப் க்ரூமிங் தான். க்ரூமிங் டிப்ஸ் அப்படின்றது நம்ம அழகாகணும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. ஆஸ் இட் இஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுலேயே ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறது தான் க்ரூமிங் டிப்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில க்ரூமிங் டிப்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரூமிங் டிப் நம்பர் 1 என்னென்னா, ஆல்வேஸ் ஸ்மெல் குட். நம்மக்கிட்ட இருந்து எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டான ஃப்ராக்ரன்ஸ் வர்றது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டுக்குமே இது ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் மேலேருந்து ஒரு பேட் ஓடர் வந்துச்சுன்னா, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் வரவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை தான் கொடுக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னா நம்ம எப்போவுமே ப்ளசண்ட்டாக ஸ்மெல் ஆகணும். அதுக்கு வந்து பர்ஃப்யூம் மட்டும் இல்லாமல் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்ஸும் யூஸ் பண்ணலாம். அது வந்து 24 ஹார்ஸ் வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹெவி ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் போடாமல் ஒரு மைல்டு அண்ட் ப்ளசண்ட்டான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக போகும். க்ரூமிங் டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் அயர்ன் யுவர் க்ளோத்ஸ். நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணி போடுங்க. எந்த வ்ரிங்கிள்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கான ட்ரெஸ்லாம் போடாமல் ஒரு ப்ராப்பராக அயர்ன் பண்ணி போடுங்க. அது புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அயர்ன் பண்ணி போடும்போது அதோட லுக்கே தனி. நீங்கள் ஒரு இடத்துல வரீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போது ஒரு அழகாக ஒரு பர்ஃபெக்டாக தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் அயர்ன் பண்ண க்ளோத்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சசரைஸ் ப்ராப்பர்லி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு கலர் இயரிங் போடுறீங்கன்னா அதுக்கு சில்வர் கலர் செயின் போட்டால் கண்டிப்பாக சூட் ஆகவே ஆகாது. அதே சேம் தான், கோல்டு கலர் செயின் போடும்போது சில்வர் கலர் இயரிங் போட்டாலும் சூட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன கலரில் போடுறீங்களோ, சில்வர் இயரிங் போட்டால் சில்வர் செயின் போடுங்க, கோல்டு இயரிங் போட்டால் கோல்டு கலர் செயின் போடுங்க. ஆல்சோ அது உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற த்ரெட் ஒர்க்ஸோ ஸ்டோன்ஸோ அதோட மேட்ச் ஆகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து கோல்டு த்ரெட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சில்வர் ஜுவல்ஸ் போடக்கூடாது, கோல்டு கலர் ஜுவல்ஸ் தான் போடணும். அப்போ தான் அது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பார்க்க வந்து ஒரு நீட்டாக ஒரு ப்ளசண்ட்டான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஆக்சசரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பர்ஃபெக்டான கலர் மேட்ச் வச்சு ஆக்சசரைஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஆல்வேஸ் கீப் யுவர் நெயில்ஸ் க்ளீன். நம்ம கை தானே, விரல் தானே, யார் பார்க்க போகிறா அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் கிளாஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, இல்லை செமினார் எடுக்கிறீங்க, அப்போ ஏதாவது போர்டில் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்ற டைமில் யாராச்சும் உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து டர்ட் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரியான இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்காக மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக இல்லை, நம்மளோட செல்ஃப் ஹைஜீனுக்காகவும் ஹேண்ட்ஸ் வந்து டர்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா வந்து நீங்கள் நெயில்ஸே வளர்க்காதீங்க, அது இன்னுமே ரொம்ப பெட்டர். நெயில்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா நெயில்ஸே வளர்க்காதீங்க. அது உங்களுக்கு நெயில் கலர் போட்டுக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சட்டிலான நெயில் கலர் வந்து டெய்லி காலேஜ் அண்ட் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகலாம். அப்படி பிடிக்காதுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் நெயில் கலர் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்வியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜீன் போட்டுட்டு ஜீன் டிஷர்ட் கூட ஒரு இவ்வளோ பெரிய ஹீல் போட்டிங்கன்னா பார்க்க கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அதே மாதிரி ஒரு எத்னிக்கான குர்த்தா போட்டுட்டு அது கூட ஷூ போட்டால் நல்லா இருக்காது. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது யாருமே வந்து மிரர் பார்க்கும்போது செருப்போடு பார்க்க போகிறது கிடையாது. அதனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லிப்பரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. பட் ஒன்ஸ் நம்ம வெளியில் போனதுக்கப்புறமா எல்லோரும் நம்மளை இப்படி டோட்டலாக பார்க்கும்போது உங்கள் ஸ்லிப்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஆடான ஃபீலிங் தான் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஃபுட்வேரோட பர்ஃபெக்டான ட்ரெஸ்ஸை மேட்ச் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இது உங்கள் லுக்கை அனதர் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவாய்ட் டூ மச் ஆயில். ஃபுட்டில் மட்டும் சொல்லலை, நம்ம ஹெட்லேயும் தான் சொல்கிறேன். லைக் ரொம்ப ஆயில், டெய்லி ஆயில் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட்
உங்களுக்கு தேவையானதை விட எக்ஸஸ் ஆஃப் ஆயில் வைக்கும்போது அது தேவையில்லாமல் உங்கள் ஃபேஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். ஹேருக்கு எவ்வளோ தேவை அந்த அளவு ஆயில் மட்டும் நீங்கள் வச்சாலே போதும். அன்வான்டாக வச்சு அது ஃபேஸில் வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஸ்வெட்டோடு சேர்ந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹேருக்கு ஆயிலே வைக்க மாட்டேன் யூஸ்வலி. பட் வீக்லி ஒன்ஸ் வச்சு அப்போவே ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஹாஃப் அன் ஹவரில் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் நான் டெய்லி ஆயில் தான் வைப்பேன் அப்படின்றவங்க, நீங்கள் ரொம்ப தேவையில்லாத அளவு வைக்கிறத விட தேவையான அளவு ஹேர் ஆயில் வைக்கிறது ரொம்ப நல்லது. வாஷ் யுவர் ஹேர் ரெகுலர்லி. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். பட் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் ரொம்ப வெளியில் போயிட்டு வரவங்களாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுதோ நீங்கள் அப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கெமிக்கல் இருக்கிற நிறைய ஷாம்பூஸ் இருக்குது. அதனால நம்ம நிறைய வாட்டி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் வந்து நிறைய கெமிக்கல் எக்ஸ்போஷருக்கு ஆளாகுது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு அதை வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஹேரை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், 10 days ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், அப்படி பண்ணாதீங்க. ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஆயில் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் ஹேர் வாஷ் பண்ணுறதும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. 8th க்ரூமிங் டிப் என்னென்னா, இது ஒரு க்ரூமிங் டிப் மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹைஜீன் டிப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா, கீப் யோர் மவுத் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன். உங்கள் வாயிலேருந்து எந்த விதமான பேட் ஓடரும் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது 100% உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று பேசும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு பேட் ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே 100% பேட் இம்ப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே உங்கள் வாயிலேருந்து எந்த பேட் ஆர்டரும் வராமல் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, உங்கள் வாயிலேருந்து வர ஸ்மெல் உங்கள் வாயிலேருந்து மட்டும் வர்றதில்ல, உங்கள் வயிற்றில் இருக்கிற ஸ்மெல் தான் வந்து வாய் வழியாக வெளியில் வருது. ஸோ நல்லா குவிக் டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஆல்சோ தண்ணி நிறைய குடிங்க. அது வந்து பேட் ஸ்மெல்லு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனல் ஹைஜீன் டிப். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் அ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், நீங்கள் ஒரு 20+ ஆகிட்டீங்கனாலே ஸ்கின் கேர் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 18+லேருந்தே நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் அது ரெண்டாச்சும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கிட்டே இருந்து பார்த்து பேசும்போது உங்கள் லிப் வந்து சாப்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்காது. ஸோ லிப்ஸில் எப்போவுமே ரொம்ப ட்ரை ஆகாமல் அழகாக லிப் பாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு மேலே ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் கூட சீம்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தனித்தனியாக தெரியும் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா. அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோ. இது உங்கள் ஸ்கின்க்கு நல்லது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்தே உங்களோட ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன் இந்த சம்மரில் மஸ்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பி ஹம்பிள் அண்ட் பொலைட். ஒரு பர்சன் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ ஹம்பிள் அண்ட் பொலைட்டாக நடந்துக்கிறீங்கன்றதை வச்சு தான் உங்களை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நடந்துக்கிற விதம் உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். லைக் ரொம்ப ஹம்பிள் அண்ட் பொலைட்டாக நடந்தால் தான் அது உங்கள் மென்டல் பீஸ்க்குமே ரொம்ப நல்லது. உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே அஃப்கோர்ஸ் ஒரு குட் இம்ப்ரெஷன் மேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து ஒருத்தவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிள் அண்ட் பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே இருக்கும். பட் நம்ம அதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் அன்பாக இருங்க. ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் டிப். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.